Hi friends, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிஃபைனிங் அப்படின்னா இம்பியூர் மெட்டலை இன்னும் பியூரிஃபை பண்ணுறோம். ஸோ பியூர் ஃபார்முக்கு கொண்டு வரோம். அது பேர் தான் வந்து ரிஃபைனிங் அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் அப்படின்னா எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ் யூஸ் பண்ணி ரிஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதான் வந்து எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங். தி க்ரூட் மெட்டல் இஸ் ரிஃபைன்ட் பை எலக்ட்ராலிசிஸ். ஓகேவா? ஸோ இப்போது எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? ஒரு எலக்ட்ரோலைட்டிக் செல் இருக்கணும். ஸோ அந்த பீக்கர் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து எலக்ட்ரோலைட்டிக் செல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் இருக்கணும். அண்ட் தென் கேத்தோட், ஆனோட் இதெல்லாம் நம்ம செட் பண்ணி எலக்ட்ராலிசிஸ் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ எப்பவும் போல இதுவும் அதே மாதிரி தான் நடக்கும். பட் அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா கேட்டையான்ஸ் வந்து கேத்தோட நோக்கி போகும், ஆனையான்ஸ் வந்து ஆனோட நோக்கி போகும். அதில் ஃபர்தர் ரியாக்ஷன்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ அது என்ன எப்படி அப்படின்றத பார்த்துருவோம். இட் இஸ் கேரிட் அவுட் இன் அன் எலக்ட்ரோலைட்டிக் செல். ஸோ எப்பவும் போல் எலக்ட்ரோலைட்டிக் செல்லில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். கண்டெய்னிங் அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் தி சால்ட்ஸ் ஆஃப் தி மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த மெட்டல் சால்ட் இருக்கும் இல்லையா, அதை வந்து அக்வஸ் சொல்யூஷனாக கரைச்சி தண்ணியோட கரைச்சி எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனாக அந்த எலக்ட்ரோலைட்டிக் செல்லில் வச்சுருவோம். The rods of impure metal are used as anode and thin strips of pure metal are used as cathode. ஸோ ஆனோடாக எது நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ராட் ஆஃப் இம்பியூர் மெட்டல். அந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனில் இருக்கக்கூடிய மெட்டல் சால்ட் இருக்கும் இல்லையா, அந்த மெட்டலை தான் இம்பியூர் ஃபார்மில் ஒரு ராடாக நம்ம ஆனோடாக எடுத்துக்க போகிறோம். ஓகே, கேத்தோடாக எதை எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா தின் ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் பியோர் மெட்டல். அந்த மெட்டலோட பியூர் ஃபார்ம். ஓகேவா? பியோர் மெட்டலை தின் ஸ்ட்ரிப்ஸாக எடுத்துக்க போகிறோம். ஸோ இது வந்து ராடாக எடுக்கணும், இதை வந்து தின் ஸ்ட்ரிப்ஸாக எடுக்கணும். ஓகேவா? ஸோ ரொம்ப தின்னாக இருக்கும் அந்த இது கேத்தோடில் எடுத்துக்கக்கூடிய மெட்டல், பியோர் மெட்டல். ஓகே, ஸோ இதான் வந்து மெயின் டிஃபரன்ஸ். இம்பியூர் மெட்டலை ஆனோடாகவும் பியோர் மெட்டலை கேத்தோடாகவும் எடுத்துக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான். இதுதான் வந்து நமக்கு எலக்ட்ரோலைட்டிக் செல். இதுக்குள்ளே இருக்கிறது நமக்கு அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் மெட்டல் சால்ட், அதாவது எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன். நம்ம ஆனோடாக எடுத்துக்கிறது என்னென்னா இம்பியூர் மெட்டல். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ராட் மாதிரி நம்ம எடுத்திருக்கோம். கேத்தோடு பார்த்தீங்கன்னா பியோர் மெட்டல் எடுத்திருக்கோம், பட் தின் ஸ்ட்ரிப்ஸாக எடுத்திருக்கோம். இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் தின்னாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஆனோடில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா இம்பியூர் மெட்டல். நம்ம எடுத்துக்கக்கூடிய மெட்டல் சார்ட்டில் இருக்கக்கூடிய மெட்டல் வந்து இம்பியூர் ஃபார்மில் இருக்குது. ஸோ இம்பியூரிட்டிஸ் அதுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மெட்டல் என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரானை லாஸ் பண்ணிவிட்டு இந்த சொல்யூஷனுக்குள்ளே என்டர் ஆயிரும். ஓகே, ஸோ சொல்யூஷனுக்குள்ளே என்டர் ஆயிடுச்சு அப்படின்னா ஆல்ரெடி இந்த சொல்யூஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா மெட்டல் அயான்ஸ் இருக்கும். மெட்டல் சால்ட்டு அயனைசேஷன் ப்ராசஸ் நடந்து நமக்கு மெட்டல் அயான்ஸாக இருக்கும். ஸோ கேட்டையான்ஸ் அண்ட் ஆனையான்ஸாக இருக்கும். அந்த சொல்யூஷனில் இருக்கக்கூடிய அயான்ஸ் இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆனோட்லேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் மெட்டல் அயான்ஸ் வந்து சொல்யூஷனுக்கு வந்துச்சோ அதே ஈக்குவல் நம்பர் ஆஃப் மெட்டல் அயான்ஸ் வந்து இந்த சொல்யூஷன்லேருந்து கேத்தோடுக்கு போகும். ஓகேவா? ஸோ டெஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும் இல்லையா மெட்டல் அயான்ஸ் வந்து. ஸோ அப்போது இங்கே போகும்போது கேத்தோடுக்கு போகும்போது இது ஆல்ரெடி எலக்ட்ரான் ரிச்சாக இருக்குது. ஸோ எலக்ட்ரானை வந்து தன்னோட எடுத்துக்கிட்டு இது ஒரு பியோர் மெட்டலாக மாறிடும் கேத்தோடில். ஸோ இந்த கேத்தோடில் இருந்து நம்ம பியோர் மெட்டலை வெளியே எடுத்துக்கலாம். ஸோ அப்போது இப்படி தான் வந்து ரிஃபைனிங் நடக்குது. எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங், எலக்ட்ராலிசிஸ் யூஸ் பண்ணி ரிஃபைனிங் இந்த மாதிரி தான் நடக்குது. ஓகே, ஸோ இதில் ஒரு மெயின் கண்டிஷன் என்ன அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய இம்பியூர் மெட்டல் இருக்கு இல்லையா, இதில் இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் வந்து லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் இம்பியூரிட்டிஸாக இருக்கணும். அதான் வந்து மெயினான கண்டிஷன். ஏன் அப்படின்னா லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவாக இருந்தால் தான் இந்த ஆனோடில் இருந்து நமக்கு மெட்டல் அயான்ஸ் வந்து சொல்யூஷனுக்குள்ளே என்டர் ஆகும்போது இம்பியூரிட்டிஸ் வரும் இல்லையா. ஸோ அந்த இம்பியூரிட்டிஸ் வந்து இந்த சொல்யூஷனில் இருக்கக்கூடிய வேறு எந்த அயான்ஸ் கூடயும் ரியாக்ட் ஆகக்கூடாது இல்லையா. ஸோ அப்படி ரியாக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இம்பியூரிட்டிஸும் சேர்ந்து கலந்துரும். இம்பியூரிட்டிஸை வந்து நம்ம தனியாக வெளியே எடுக்கணும் அப்படின்னா இது வந்து லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் இம்பியூரிட்டிஸாக இருந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இம்பியூரிட்டிஸ் ஃபுல்லாக நமக்கு கீழே வந்து செட்டில் ஆயிரும். ஸோ செட்டில் ஆகுறதுனால அதை அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு நேம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆனோடு மட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ரிமூவ்ட் அஸ் ஆனோடு மட்.
இது வந்து ஆனோடில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டினால ஆனோடு மட்டுன்னு சொல்கிறோம். ஸோ லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் இம்ப்யூரிட்டிஸாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, எக்ஸாமில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் மெட்டல்ஸ் அண்ட் மோஸ்ட் எலக்ட்ரோ பாசிட்டிவ் மெட்டல்ஸும் இருக்குது. அதாவது ஆர்டர் வைஸ் இருக்குது. ஓகேவா, எது லீஸ்ட்டு அந்த ஆர்டர் வைஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோல்டு, சில்வர் இதெல்லாமே வந்து ரொம்ப லீஸ்ட் எலக்ட்ரோ பாசிட்டிவ் மெட்டல். நமக்கு இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சில்வர். ஓகேவா, சில்வர் நைட்ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எப்படி வந்து எலக்ட்ராலிசிஸ் நடந்து சில்வர் வந்து பியூர் மெட்டலாக ரிஃபைனிங் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ சில்வர் நைட்ரேட் நம்ம எக்ஸாம்பிளாக எடுக்கும்போது கேத்தோட எதை எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ அந்த மெட்டல் சால்ட்டில் இருக்கக்கூடிய மெட்டல் அதோட பியூர் ஃபார்ம் தான் இல்லையா. ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய மெட்டல் சால்ட் வந்து சில்வர் நைட்ரேட், அதோட பியூர் ஃபார்ம் வந்து பியூர் சில்வர். ஓகேவா, ஸோ அப்போ கேத்தோடா பியூர் சில்வர் எடுக்கணும், ஆனோடா அதோட இம்பியூர் ஃபார்ம் எடுக்கணும் இல்லையா. ஸோ இம்பியூர் சில்வர் ராடாக எடுக்கணும், இதை வந்து தின் ஸ்ட்ரிப்ஸாக எடுக்கணும். ஓகே, ஸோ எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனாக எதை எடுக்க போகிறோம் அப்படின்னா அசிடிஃபைடு அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரேட். ஸோ சில்வர் நைட்ரேட் தான் எடுக்கிறோம், அக்வஸ் சொல்யூஷன் அசிடிஃபை பண்ணுறோம். அதை கொஞ்சம் அசிடிஃபை அப்படின்னா கொஞ்சம் நைட்ரிக் ஆசிட், டைலூட் நைட்ரிக் ஆசிட் கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணும்போது இந்த சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் வந்து அசிடிஃபைடு சொல்யூஷனாக மாறிடும். ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா when a current is passed through the electrodes. ஸோ எலக்ட்ரோட்ஸ் அப்படின்றது அந்த ஆனோடும் கேத்தோடும் தான். ஸோ ஆனோடும் கேத்தோடும் அது ரெண்டையும் ஜாயின் பண்ணி நம்ம ஒரு பேட்ரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அது மூலமாக நமக்கு கரண்ட் பாஸ் ஆகுறதுனால இந்த மாதிரி நமக்கு எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ் நடக்கும். இங்கே எப்படி நடக்குது அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நம்ம ஆனோடில் இம்பியூர் சில்வர் எடுத்திருக்கோம். ஸோ இந்த சில்வர் மெட்டலோட இம்பியூரிட்டிஸ் கலந்துருக்கு. இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே ஆனோடில் இருந்து சொல்யூஷனுக்கு நமக்கு ஏஜி ப்ளஸ் அயான்ஸ் வந்து சொல்யூஷனுக்குள்ளே என்டர் ஆகும் இல்லையா. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஏஜி ப்ளஸ் அயான்ஸ் வந்து சொல்யூஷனுக்குள்ளே என்டர் ஆகுதோ அவ்வளோ நம்பர் ஆஃப் அயான்ஸ் வந்து இந்த சொல்யூஷனில் இருந்து நமக்கு கேத்தோடுக்கு போகும் மெட்டல் அயான்ஸ். ஸோ இது வந்து டெஃபிஷியண்ட்டாக இருக்கும் மெட்டல் அயான்ஸ். ஸோ அப்போ இங்கே வந்து போகும்போது இப்போது ஒரு மெட்டல் அயான் வந்து போச்சு அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு சில்வர் ஆட்டமாக மாறிடும். ஓகேவா, ஸோ அப்போது இந்த கேத்தோடில் ஃபுல்லாக எவ்வளோ அயான்ஸ் போய்கிட்டே இருக்கோ அவ்வளோ எலக்ட்ரான்ஸை கேத்தோட்லேருந்து எடுத்துகிட்டு சில்வர் ஆட்டமாக மாறிடும். அப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்னா பியூர் சில்வராக இருக்கும் நமக்கு. ஓகேவா, ஸோ இப்படி தான் வந்து நடக்குது எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங். ஸோ இதில் வந்து இதோட ரியாக்ஷன் வந்து இப்போ பார்ப்போம். ஸோ ரியாக்ஷன் அட் ஆனோட்லேருந்து என்னாச்சு அப்படின்னா சில்வர் ஆட்டம் அது என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரானை லாஸ் பண்ணிவிட்டு சொல்யூஷனுக்குள்ளே அயானாக வரும் இல்லையா. ஸோ அப்போ எலக்ட்ரானை லாஸ் பண்ணு அப்படின்றப்போ நம்ம அந்த எலக்ட்ரானை வந்து வெளியே தான் போடணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அப்போது ஆட்டமாக இருந்தது ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணதுனால ஏஜி ப்ளஸ்ஸாக மாறிடும், ஒரு எலக்ட்ரான் வந்து வெளியே இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா அக்வஸ் சொல்யூஷனாக மாறிடும் இல்லையா, ஏன்னா அந்த சொல்யூஷனுக்குள்ளே என்டர் ஆயிரும். ஸோ ரியாக்ஷன் அட் கேத்தோடில் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த சொல்யூஷனில் இருக்கக்கூடிய ஏஜி ப்ளஸ் அயான்ஸ், அக்வஸ் சொல்யூஷனில் இருக்கக்கூடிய ஏஜி ப்ளஸ் அயான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கேத்தோட நோக்கி போகிறதுனால ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு வாங்கினதுனால கெயின் பண்ணிக்கிட்டதுனால உள்ளே போட்டிருக்கோம் ரியாக்டன்ட்குள்ளே. ஸோ நமக்கு ஆட்டமாக வெளியே வந்துடுச்சு, சாலிட் ஆட்டமாக. ஸோ கேத்தோடில் நமக்கு பியூர் சில்வர் இருக்கும், அதை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நடக்குது. இப்போது அந்த ஆனோடில் இருக்கக்கூடிய இந்த சில்வர் ஆட்டமில் இம்ப்யூரிட்டிஸ் இருந்திருக்கும் இல்லையா. ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு டெபாசிட் ஆயிரும். ஸோ இப்படி டெபாசிட் ஆகுறத வந்து நம்ம தனியாக கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆனோடு மட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதர் மெட்டல்ஸ் சச் அஸ் காப்பர், ஜிங்க் இதையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே சேம் மேனரில் ரிஃபைன் பண்ணலாம். ஓகே, ஸோ இதான் வந்து எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைன்.